சுந்தர் சியுமே வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, சார் கதையே ரெடி ஆகலையே. லயனே ரஜினி சார் கேட்கலையே. இந்த ப்ராஜெக்ட்டே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் கிட்ட வந்து சுந்தர் சி கேட்டிருக்காரு. அப்ப கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்ன சுந்தர் ஒரு படம் பண்ண முடியாதா? ஒரு கதை பண்ண முடியாதா? எத்தனையோ கதைகள் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம் விடுங்க. வாங்க அனௌன்ஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொன்னோனே, சுந்தர் சியுமே ஒரு தயக்கம் காட்டியிருக்காரு. ஆனா 2 பேரும் வந்து அன்னைக்கு கமலுடைய பர்த்டே அன்னைக்கு ரஜினியும், சுந்தர் சி எல்லாம் கமல் ஆஃபீஸ் போயி, ராஜ்கமல் ஆஃபீஸ்ல இந்த பெரிய அறிவிப்ப குடுத்து, ஃபோட்டோவெல்லாம் குடுத்து, இந்த படம் வந்து தொடங்கிட்டாங்க. தொடங்குனதுக்கப்புறம் கதை ரெடி ஆகாதனால, ஒரு லைன் ஒண்ணு ரஜினிக்கு சொல்லி ஓகே பண்ணா தான் அடுத்தடுத்து தொடர முடியுங்கிறதுனால, ஐடியல் பீச் ரிசார்ட்ன்னு இருக்கு. அதாவது ஈசிஆர்ல இருக்கு. மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இருக்கு. அங்க வந்து ரூம் போட்டு குடுத்தாங்க. சுந்தர் சிக்கு ஒரு டீலக்ஸ் ரூமு, சுந்தர் சியோட ஒரு 20 பேருக்கு உதவியாளர்களுக்கு ரூம் எல்லாம் போட்டு குடுத்தாங்க. 2 நாள், 3 நாள் வந்து கதை விவாதம் நடந்தது. அந்த கதையில வந்து அதாவது முழு கதையும் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு லயன் இது எப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ரைட். ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சா தான் கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சு அடுத்தடுத்து பண்ண முடியும். அதனால அந்த லயன் வந்து ரஜினிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, ஒரு லயன் ரெடி பண்ணிட்டு ரஜினிய போய் பார்க்குறாரு சுந்தர் சி. ரஜினிய பார்த்தோனே ரஜினி என்ன சொல்றாருன்னா, கதைய கேட்கிறார். கேட்டுட்டு ஆ இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதாவது பண்ண முடியுமா? இன்னும் ஏதாவது கொஞ்சம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சுந்தர் சிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த லயன் பிடிக்கலைன்னா தானே அப்படி சொல்லுவாங்க. ஓகே சார் பண்ணலாம் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார்.